ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் அண்ட் விக்கி ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 9. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா விக்கி? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு நவம்பர் 2. அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் டே. எதுக்குன்னா அகெயின்ஸ்ட் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ணுறதுக்காக, தடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2013 ஃப்ரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க. சரியா, அது வந்து அசாசினேஷன். சரியா, அது வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோ. கொஞ்சம் அடித்தல் திருத்தலாக இருக்குது, அது அசாசினேஷன் தான். சரியா, அடுத்த அப்பாயின்மெண்ட்டு டுவாட்டே பச்சேகோங்கிறவர் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஐபியூனா இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். ஆக்சுவலி ஒரு ஃபியூ டேஸ் பேக்கே நம்ம பார்த்தோம். ஐபியூவில் வந்து என்னென்னா வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா வந்து அட்டன் பண்ணியிருப்பார் இந்தியா சார்பாக. ஸோ அதோட மெம்பராக வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்மளோட ஸ்பீக்கராக இருப்பாங்க. சரியா, ஸோ அங்கே வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னா போர்ச்சுகல் எம்பி. ஸோ அடுத்து திலீப் ராத், இவர் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டைரி ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அதோட போர்டில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. திலீப் ராத் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து சேர்மனாக இருக்கார் என்டிடிபிக்கு, இந்தியாவில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் டைரி போர்டு. ஸோ இதோட சேர்மன் வந்து இன்டர்நேஷ்னல் டைரி ஃபெடரேஷன் போர்டில் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து தேர்டு பாரு, ஐசன் குவாட்ரா, இவர் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு ஐவரி கோஸ்ட். இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சரியா, அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும் இல்லை இது. ஐசன் குவாட்ரா பார்த்துக்கோ, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அடுத்து அனிவர்சரி, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ வீரமா முனிவர் அப்படி வந்து அது ஒரு நிக்நேம் அவருக்கு. இங்கே வந்து அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னா ஜோசப் பெஸ்கி. அவர் வந்து ஒரு இட்டாலியன் ப்ரீஸ்ட்டு. 8 நவம்பர் 1680 பிறக்கிறாரு. 1747 வந்து இறந்துறாரு. எங்கன்னா மணப்பாடு தமிழ்நாட்டில் இறக்குறாரு. ஸோ 340th பர்த் அனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து திருக்குறளை வந்து லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா, அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து திருக்குறளை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே போல் ஃபஸ்ட்டு தமிழ் லெக்சிகன் சொல்கிறாங்க அவரை. சரியா, லெக்சிகன் ஃபஸ்ட்டு தமிழ் லெக்சிகன்னா என்னென்னா, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்ஸாக ஒரு கம்பைல் பண்ணுறது. உதாரணத்துக்கு அது என்னென்னா வொக்காபுலரி இருக்கு இல்லையா, வொக்காபுலரி வந்து அப்படியே வேர்ட் புக்ஸாக அப்படியே இருக்கும். ஒரு லெக்சிகன்றது அதுதான், ஒரு லாங்குவேஜை வந்து அந்த மாதிரி வேர்ட் புக்காக பண்ணுறது. ஸோ அது வந்து அவர் வந்து தமிழ்லேருந்து லாட்டினுக்கு அவர் வந்து டிக்ஷனரியாக போட்டு இது பண்ணியிருக்காரு. சரியா, ஸோ தமிழ் லெக்சிகன் ஃபஸ்ட்டு தமிழ் லெக்சிகன் அவர் பண்ணியிருக்காரு. அதே போல் திருக்குறள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு லாட்டினுக்கு. அது இல்லாமல் தேவாரம், அப்புறம் வந்து திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடியும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நிக்நேம் என்ன, ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். உரைநடை இலக்கியம் அவர் பண்ணியிருக்காரு, உரைநடை வந்து எழுதியிருக்காரு. அவரை ரெகக்னைஸ் பண்ணும் விதமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 1968 அவருக்கு வந்து மெரினா பீச்சில் சிலை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த பீச்சில் தான், அங்கே தான் வந்து சிஎம் வந்து இது பண்ணியிருக்காரு. சரியா, மாலையெல்லாம் போட்டு அந்த இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ வீரமா முனிவர் ஜோசப் பெஸ்கி. இது வந்து கொஸ்டினில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆல்ரெடி இது ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இவங்கெல்லாம் நிறையா பேர் வந்து இங்கே எஜுகேஷனில் எப்படி இம்பேக்ட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து வீரமா முனிவரும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான் அது. சரியா, அதில் இப்போ அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிக்கிறனால வர்றதுக்கு கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து எல்கே அத்வானி. ஸோ 93rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 8, 1927 பிறக்கிற எங்கன்னா கராச்சியில், பாம்பே பிரசிடென்சி தான் அப்போ இருந்தது. பட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னா சிந்த் ரீஜன் பாகிஸ்தானில். இப்போ ப்ரெசென்ட்டாக அது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. சரியா, இவருக்கு வந்து 2015 பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஃபஸ்ட்டு வந்து பாரத் ரத்னா. சரியா, ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த ஆர்டரில் தான் வரும். எது அதான் கீழேருந்து வரேன். பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா அப்படி வரும். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் அவார்டு என்ன கொடுப்பாங்கன்னா அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அடுத்து நெக்ஸ்ட் அவார்டு வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு கொடுப்பாங்க. சரியா, இது கூட ராஜீவ்காந்தி பேர் வந்து வச்சுருக்கு, இது சம்மந்தம் இல்லாமல்னு சொல்லிலாம் இப்போ நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. சரியா, அது என்னென்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ராஜீவ்காந்தி பேர் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணவங்க பேரை வைக்கங்கலாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் இஷ்யூ போச்சு. சரியா, ஸோ அது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் தான் அது. ஸோ அது ஒன்றும் நமக்கு அவ்வளோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா அவார்டு, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. இங்கே வந்து
பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், ஹையஸ்ட் சிவிலியன் வந்து பாரத் ரத்னா. சரியா? ஓகே. ஸோ இப்போது இவர் வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார், மை கண்ட்ரி மை லைஃப்ன்ட்டு. இது வந்து ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 2008 அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த புக்கு. சரியா? மை கண்ட்ரி மை லைஃப் ஆட்டோபயோகிராஃபி. யாரோடது? அத்வானியோடைய ஆட்டோபயோகிராஃபி. சரியா? ஸோ அடுத்த அவார்ட்ஸ் பாரு. 14th ஏஷியன் ஃபில்ம் அவார்டு எங்கன்னா பூசன் சவுத் கொரியாவில் நடந்திருக்கு. அதில் வந்து பெஸ்ட்டு பிக்சராக வந்து பேராசைட் தான் செலக்ட் ஆகிருக்கு. பேராசைட் வந்து ஆல்ரெடி ஆஸ்கர்லேயும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஆஸ்கர் அவார்ட்லேயும். சரியா? பேராசைட்டு. அதே போல் இந்தியாவில் வந்து குல்லி பாய் வந்து ரன்வீர் சிங் ஆலியா பட் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோரில் வந்து இந்த குல்லி பாய் வாங்கியிருக்கு. சரியா? ஸோ பேராசைட்டு, குல்லி பாய். 14th ஏஷியன் ஃபில்ம் அவார்டு பூசன், இது சவுத் கொரியா. ஸோ அடுத்த மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனு. சைனா ஜி ஜின்பிங் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. சரியா? அங்கே வந்து அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்க, 2018 கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து மேக்ஸிமம் 2 years மேலே நீ கன்சிக்யூட்டிவாக இருக்க முடியாது. இப்போ நீ 2 term சர்வ் பண்ணிட்ட அப்படின்னா நீ நெக்ஸ்ட் வந்து நீ கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி தான் இருந்தது. ஸோ அதை 2018 அமெண்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 2035 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்திருக்க சேஞ்சஸை வச்சு பார்த்தா அவர் 2035 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறாங்க. சரியா? பட்டு அந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை போட்டிருக்காங்களே 2 terms மேலே போகக்கூடாதுன்ட்டு. இந்த இதை யார் ஃபிக்ஸ் பண்ணா அப்படின்னா 1982 டெங் ஜியோபிங். இவர் தான் வந்து அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அப்போ அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண இதுதான் இது, அந்த கான்ஸ்டியூஷனல் பார் அவர் செட் பண்ணது. பட் அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ டெங் ஜியோபிங் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஜி ஜின்பிங் வந்து அதை மாற்றிட்டார். சரியா? அடுத்து செகண்ட் வந்து யூஎன் ரெசல்யூஷன், யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, அதாவது அனௌன்ஸ் பண்ணி 2 நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கு. இந்தியா சார்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்கா ஃபர்ஸ்ட் கமிட்டி. யுங்காங்கிறது என்னன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. சரியா? ஸோ யுஎன்ஜிஏனா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி, அதான் உங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உங்கா ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 இது என்ன அப்படின்னா, 2 என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வென்ஷன் ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் தி யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸு. சரி, அதுக்கு ஏதாவது ரெலவெண்ட்டாக ஏதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க, கன்வென்ஷன்ஸ் கொண்டு வரணுன்ட்டு. அடுத்து 2வது ரெடியூசிங் நியூக்ளியர் டேஞ்சர். ஸோ இது 2 தான் இந்தியா கொண்டு வந்திருக்கு. இப்போ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கமிட்டி வந்து எதை வச்சு டீல் பண்ணுதுன்னா அந்த டிஸ்ஆர்மமெண்ட்ஸை பற்றி டீல் பண்ணுறது. ஸோ அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த இவங்க ஃபஸ்ட் கமிட்டி வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவோட. இந்த இது வந்து இந்தியா வந்து 1982 ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சரியா? இப்போ தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இதை வந்து ஓகேன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க ப்ரொபோசல்ஸு. ஸோ அடுத்து பாரு, சோஷியல் இஷ்யூ. myavatar.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார்? சென்னை பேஸ்ட் ஒரு சின்ன கம்பெனி. அது ஒரு கன்சல்டன்சி மாதிரின்னு வச்சுக்கேன். மெயினாக யாருக்காகனா விமன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிசபிலிட்டியாக இருக்காங்க இல்லையா, டிசேபிள்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி, அப்புறம் வேட்ரன்ஸ், இவங்களுக்காக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அடுத்து தேர்டு பாரு, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. ஐஓடினாலே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. சரியா? ஸோ அது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து எங்கன்னா ஆந்திராவில் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வராங்க. எங்கன்னா மெயினாக எம்எஸ்எம்இ செக்டர்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எம்எஸ்எம்இனா என்ன, மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அது வந்து என்ன செக் பண்ணால் எனர்ஜி எஃபிஷியன்சி, அந்த கன்சம்ஷன், எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ ஐஓடி மூலிமா நம்ம பண்ணும் பொழுது அனாவசியமாக வேஸ்டேஜ் ஆக மாட்டேது. இன்னும் வந்து நம்மளால் இன்னும் நிறையா சேவிங்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலி. புரியுதா? ஸோ அதனால் வந்து அப்போ இதை வந்து பைலட் ப்ராஜெக்டில் பேசிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. இது நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஸ்டேட் ஃபுல்லாக கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. சரியா? ஸோ ஐஓடி ஆந்திர பிரதேஷில் எலக்ட்ரிசிட்டிக்கு தான், எலக்ட்ரிசிட்டி சேவிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து செகண்ட் பாரு, டூரிசம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். எங்கன்னா கேரளாவில் குருவாயூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த டூரிசம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எந்த ஸ்கீமில் வேணால் பிரசாத் ஸ்கீம் கீழே கொண்டு வராங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமில் பிரசாத் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரசாத் ஸ்கீம் கீழே இந்த டூரிசம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று கொண்டு வராங்க. எங்கே? குருவாயூர், கேரளாவில். இப்போ இந்த பிரசாத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு
அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அங்கே ஒரு இடம் இருக்குன்னா அப்போ அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லேருந்து அங்கே வந்து தங்குறதுக்கான அவங்க அந்த வந்து போகிறதுக்கான செக்யூரிட்டிலேருந்து அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது. புரியுதா? ஒரு டூரிஸ்ட் வந்துட்டு போனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறது. ஸோ அதான் அந்த பிரசாத் ஸ்கீமுங்கிறது. சரியா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த டூரிசம் ரெலவெண்ட்டாக ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ டூரிசம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க குருவாயூரில். சரியா? அடுத்து 4th ஒன்று டிஃபென்ஸு. NDS நேஷ்னல் டிஃபென்ஸ் காலேஜ். ஸோ நேஷ்னல் டிஃபென்ஸ் காலேஜ் NDC. சரியா? அது NDS இல்லை NDC, நேஷ்னல் டிஃபென்ஸ் காலேஜ். ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. 60th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 1960 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய மோட்டோ என்னென்னா விஸ்டம் இஸ் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த விஸ்டம்காக ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் பாரு. ஆக்சுவலி விஸ்டம் இஸ் ஸ்ட்ரென்த்ன்றாங்க எப்போனா 1962 வருதா. அந்த டைமில் க்ரியேட் பண்ணும்பொழுது அங்கே வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் யாருன்னா கிருஷ்ணமேனன். சரியா? அப்போ அந்த காலேஜ்க்கு வந்திருக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன டிபேட் மாதிரி நடந்திருக்கும். அதில் வந்து அவங்க சைனா வந்து வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைனா கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும், வார் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்போ அங்கே என்னென்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்குது, இது சரியில்லைன்னு சொல்லி அந்த இன்ஸ்டியூஷனை வந்து இது பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் பட் 1963 வார் வந்துடும். அப்புறம் திரும்பி வந்து என்ன பண்ணியிருப்பார் ஜவஹர்லால் நேரு வந்து திரும்பி வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, திரும்பி கமெண்ட்ஸ் பண்ணிடும். புரியுதா? ஸோ அப்போ என்னென்னா அப்போ இந்த காலேஜ் வந்து அப்போயே இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் மெயினாக பாரு இந்த மோட்டோ பார் விஸ்டம். சரியா? விஸ்டம் இஸ் ஸ்ட்ரென்த்ன்றாங்க. அங்கே வந்து அவங்க வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி தான் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அவங்க அப்போ வந்து ஓகே இதை வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, இது கண்டினியூ, இது ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து இது பண்ணிடுவாங்க. 1963 திரும்பி அகைன் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ அந்த டைம் ஒரு புக்கு ஒன்று பாருங்கள், லேம்ப் ஆஃப் விஸ்டம் சொல்லி ஒரு புக்கு ஒன்று இருந்திருக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? லேம்ப் ஆஃப் விஸ்டம் வந்து ரிலவெண்ட் டு நேஷ்னல் டிஃபென்ஸ் காலேஜ். புரியுதுல்ல? ஸோ அடுத்து பாரு செகண்டு ஏஏசினா ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸு. 1986 வந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கு November 1. சரியா? ஸோ இது 35th anniversary செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆர்மி ஏவியேஷன் கார்ப்னா என்னென்னா இதோட மெயின் பர்பஸே வந்து என்னென்னா ரீகனைசன்ஸ். ஸோ இந்த ரீகனைசன்ஸ்னால் என்ன அப்படின்னா உளவு பார்க்குறதுனா வெளியே போய் பார்க்குறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துல போட்டு உட்கார வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆளை போட்டு ஒரு இடத்துல செக் போஸ்ட்டில் போட்டு வச்சுற மாதிரி. இது ஆர்மி ரெலவெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே ஒரு செக் போஸ்ட்டில் அவங்களோட வேலை என்னென்னா கண்காணிக்கிறது. ஏதாவது இதை சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது வராங்க வைக்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். ஸோ அதான் அந்த ரீகனைசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக ரொம்ப ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த 1986 ஃபார்ம் ஆகுதா. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், ராஜீவ்காந்தி அசாசினேஷன் படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஐபிகே என்ன சொல்லி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்தியா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் IPKF. அப்போ அங்கே வந்து எங்கள் ஜஃப்னாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஈழம் வந்து அவங்கள இது பண்ணிக்கிறது டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க இல்லையா IPKFன்ட்டு. ஸோ அப்போ வந்து இவங்க இந்த இது போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் பவன். அது சரியா? நான் அதில் வந்து அந்த இதில் நான் அதை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணல உனக்கு. அதை பற்றி அந்த ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் பவன். ஸோ இது வந்து இவங்களோட பெரிய சேலஞ்சிங்காக இந்த ஏஏசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 1987. இது 1986 ஸ்டார்ட் ஆனோன்னு 87 போய் அந்த ஆப்ரேஷனில் போய் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஏஏசிங்கிறது ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸு. மெயினாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணணும், இதுதான் அவங்களோட வேலை. ஸோ அடுத்து பாரு தேர்டு ICGS இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப்பு C4552 வந்து கமிஷன் ஆகிருக்கு. சரியா? இப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டு எந்த மினிஸ்ட்ரிக்கில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் தான் இருக்கும் அது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1998. சரியா? அதிலேருந்து 20 வருஷம் பின்னாடி போய் பாரு, 1978 தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சரியா? இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபேக்ட். சரியா? இந்த கடைசி 2 ஸ்டாட்டிக் ஃபேக்ட். ஸோ ICGS 452 இப்போ வந்திருக்கு. அதே போல் 451 அண்டு 450 அது வந்து கோவாவில் இருக்குது இப்போது. சரியா? ஆல்ரெடி கமிஷன் ஆகி கோவாவில் இருக்குது. ஸோ அடுத்து நேவல் எக்ஸைஸு கேரட்னு சொல்லி இவங்க கூட USA அண்ட் பங்களாதேஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது என்னென்னா கோஆப்ரேஷன் அஃப்ளோட் ரெடினஸ் அண்ட் ட்ரைனிங், அதான் அதோட ஃபுல் ஃபார்மு. புரியுதுல்ல? ஸோ அடுத்து பாரு 5th ஒன் பினக்கா ராக்கெட்ஸு. நம்ம ஒரு நேத்தோ பார்த்தோம் இல்லையா பினக்கா ராக்கெட்ஸு. ஸோ வந்து என்ன 2 பார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க.
மொத்தம் ஒரு இதில் 6 இது லான்ச் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 12 இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆல்ரெடி. பட்டு நான் அதில் ஒரு பாயிண்ட் இது வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க, அதனால் எழுதினேன். இது வந்து நேம்ட் ஆஃப்டர் லார்ட் சிவாவோடைய அந்த பவு இருக்குல்ல, வில்லு, அவருடைய வில்லுலோட நேம் தான் பினக்கா. ஸோ அதான் ஒன்று சிவதனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பினக்கா. இது ரெண்டில் எது வேணாலும் சொல்லுவாங்க. சரியா, ராமாயணாவில் கூட ராமர் வந்து அந்த வில்லை உடைச்சது கூட அந்த வில்லு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ அதெல்லாம் நிறையா ஸ்டோரி இருக்கும். அது வந்து ஒரு சில சண்டே நடக்கும்போது அது வந்து விழுந்துடும். விஷ்ணுக்கும் சிவா அந்த உங்கள் சண்டையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து விழுந்துடும் தவறுதலா. ஸோ அப்போ அந்த கிங் சீதாவுடைய தந்தை இருக்கார் இல்லையா, ஸோ அவர் எடுத்துகிட்டுப்பார் அதை வந்து அப்புறம் வர ராமர் வந்து அதை வந்து உடைப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, அது ரொம்ப அதெல்லாம் விட்டு ஃப்ரீயாக விடு. பட் லார்ட் சிவாவுடைய வில்லு தான் வந்து இந்த பினக்காங்கிறது. சரியா, சிவதனுஷ், இது ரெண்டில் எது வேணாலும் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நேபாளில் வந்து ஆர்மி சீஃப் யார், நரவனே, அவர் வந்து நேபாள் 3 டே விசிட் போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த 3 டே விசிட்டில் வந்து அவருக்கு வந்து ஹானரரி ஜென்ரல் ஹெட்டு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக. ஸோ அது ஆனால் இதுக்கு முன்னாடியே போன வருஷமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இந்தியாவில் கொடுத்துருக்கு. சரியா, அது இல்லாமல் இந்தியாவில் இப்போ இவர் போய் வாங்கியிருக்காரா, இங்கே நான் என்ன ஃபேக்ட் எழுதிருக்கேன்னா KM கரியப்பா, இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து டு பி டெக்கரேட்டட். இந்த மாதிரி வந்து ஹானரரி ஜென்ரல் போஸ்ட் வந்து 1950 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இவர் வாங்கியிருக்காரு, இப்போ நரவணே இவர் வாங்குறாரு. சரியா, ஸோ கரியப்பா ஃபஸ்ட்டு டு டெக்கரேட்டட். சரியா, இந்த ஹானரரி ஜென்ரல் இது வந்து 1950 அவர் கிடச்சிருக்கு. சரியா, ஸோ அடுத்து டிஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. 5th ஒன் எக்கானமி. டிமானிட்டைசேஷன் வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2016 8 நவம்பரில் நைட்டு 8:15 அனௌன்ஸ் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் மோடி. என்னென்னு ₹500 and ₹1000 பேனுன்னு சொல்லி. ஸோ இதை தான் காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்வாஸ்கத் திவாஸ் அப்படிங்கிறாங்க, பிட்ரயல் டே அப்படின்ட்டு, துரோக தினம் அப்படிங்கிறாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் 4th anniversary டேட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4th anniversaryங்கிறனால மேபி கொஸ்டினில் வந்தாலும் வரலாம். 8 நவம்பர் 2016. ஸோ இப்போது இது ₹500 and ₹1000 பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னா இது கிடையாது. இதுக்கு முன்னாடியே 2 டைம் 1946 அப்புறம் 1970 2 டைமில் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி வந்திருக்கு. சரியா, ஸோ இது வந்து 3rd டைம். அடுத்து செகண்டு ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ். இது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அவங்க தான் PDS அந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட். சரியா, பைலட் ப்ராஜெக்ட்னா டெஸ்டிங் ஃபேஸில் பண்ணுவாங்க, ஒரு சின்ன இடத்துல பண்ணி பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு வருவாங்க. ஸோ பைலட் ப்ராஜெக்ட் தான் இது. இது என்ன ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, நியூட்ரியன்ஸு அதை பவுடர் ஆக்கி அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படியே த்ரூ PDSல அந்த ரேஷன் ஷாப்லாம் இருக்குல்ல, PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ரேஷன் ஷாப்லாம் இருக்குல்ல, அது மூலிமா மக்களுக்கு கொடுத்து விட்றது. எதுக்காக மெயினாக நியூட்ரியண்ட்டை அது இன்க்ரீஸ் பண்ணணும். சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, சத்து உள்ள பொருட்களை சாப்பிட்றது இல்லைன்றதுக்காக அப்படி என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக. புரியுதா. ஸோ பைலட் ப்ராஜெக்டாக 5 ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. சத்தீஸ்கர், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் ஆந்திரா. எல்லாமே சவுத் சைடு தான். சரியா, சவுத் அண்ட் சென்ட்ரல். சரி, அடுத்து வந்து சைனா பாரு. எக்கானமியில் நம்ம 5 இயர் பிளான்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே போல் சைனாவில் இப்போ என்னன்னா 14th 5 இயர் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2021 to 25 வரைக்கும். சரியா, நெக்ஸ்ட் 5 வருஷம் 14th 5 இயர் பிளான் 21 to 25 சைனா. சரி, அடுத்து என்விரான்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சில் வந்து நம்ம வந்து கிளைமேட் அக்கார்டுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பாரிஸ் அக்கார்டு பார்த்துருந்தோம். இந்த கிளைமேட் சேஞ்சில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் less than 2 degrees Celsius மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து இப்போ USA வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஜோ பிடன் வந்து கண்டிப்பாக அதில் வந்து சைன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு சைனே அது வந்து அவரோட அதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. UK, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி 2050 முடிச்சிருவோம், 0 எமிஷன் கொண்டு வந்துருவோங்கிறாங்க. சைனா வந்து 2060 வந்துரும்னு சொல்லுது. அதாவது வேர்ல்டு ஷேரில் இந்தியா ரொம்ப கம்மி, 6% வந்து பண்ணுது நம்ம பண்ணுறோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ரீ கவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து BS6 ஸ்டாண்டர்ட் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு கொண்டு வரோம். அடுத்து வந்து எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம். சரியா, இந்தியா சைட்லேருந்து. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்காக அந்த 2 degree Celsius கொஸ்டின் கேட்கலாம். less than 2 degree Celsius இல்லை more than 2 degree இல்லை 4 அப்படி இல்லாத கேட்கலாம். ஸோ 2 degree Celsius less than. சரியா. ஸோ 2வது பாயிண்ட் பாரு. 2வது அடுத்த கொஸ்டின் டிக்ளேர் அன்கான்ஸ்டியூஷனல். எது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிராஃப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு. என்ன டிராஃப்ட்னா ஒரு சில ஏரியாக்களை வந்து அது வந்து ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி.
அது எந்த பேஸ் பண்ணி அதை டிக்ளேர் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் மாதவ் கட்கில் அண்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இத்தனை ஸ்டேட்லேயும் அந்த எவ்வளோ அந்த 56,825 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆகுது. சரியா, அதில் கேரளாவில் மட்டும் பாரு 123 வில்லேஜஸ் இருக்குது. அதில் அந்த இதில் கவர் ஆகுது. இது ஏன் டிக்ளேர் அன்கான்ஸ்டியூஷனல்னா, ஒரு என்ஜிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த இதை டிராஃப்டை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இது இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து அவ்வளோ இடத்துல இருக்க முடியாது. அங்கே எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி மற்ற மாதிரி அந்த எப்படி வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் கொடுக்குறாங்களோ அந்த ஃபெசிலிட்டி அங்கே கொண்டு போக முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது அங்கே. ஸோ அதனால் இப்படி பண்ணோன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் அதனால் இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அதுக்காக தான் அதை எழுதியிருக்கேன். ஸோ டிக்ளேர் அன்கான்ஸ்டியூஷனல்ங்கிறது எதுனா அந்த டிராஃப்ட் ஆன் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு தான். ஸோ அந்த மீனிங் போச்சுக்கோ. மெயினாக நமக்கு எது இம்பார்ட்டன்ட்னா அந்த கஸ்தூரி ரங்கன் மாதவ் கட்கில் கமிட்டி தான் அதை ப்ரப்போஸ் பண்ணது. சரியா, ஸோ தேர்டு பாரு, சோலார் எனர்ஜி ட்ரிவன் ட்ரெயின் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. சிஎம் பினராயி விஜயன் வந்து அது வந்து இது பண்ணியிருக்கா, இனாகிரேட் பண்ணியிருக்காரு. சரியா, புரியுதுல்ல? ஸோ அடுத்து பாரு, யமுனா ரிவரில் அமோனியா வந்து ஸ்பைக் ஆகிருக்குங்கிறாங்க. ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். எவ்வளோனா 0.5 ppm தான் இருக்கணும், பட் ஆனால் 3 ppm இருக்கான். சரியா, ஸோ அதில் வந்து என்ன அமோனியான்றது இட் இஸ் அ கலர்லெஸ்ஸு, அது கலர்லெஸ் கேஸு. என்னது அமோனியா, ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜனு. ஸோ அது வந்து ஃபெர்டிலைசரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங்க்கு. பிளாஸ்டிக்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வரும். சரியா, பட் என்னென்னா இது வந்து 5.5% தான் இதில் இருக்கணும், பட் இதில் 3 ppm இருக்குது. சரியா, ஸோ யமுனா ரிவர், ஸோ இதுதான் யமுனா ரிவர் ஸ்பைக் இன் அமோனியா. சம்டைம்ஸ் கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட் ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா, அடுத்து 5th ஒன் பாரு, வாட்டர் கிரைசிஸ். அதாவது என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2050 ஒரு சிவியர் வாட்டர் கிரைசிஸ் இருக்குமா. அதை சொல்கிறது யாருன்னா வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிற கண்ட்ரி வந்து சைனா அண்ட் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் 30 சிட்டிஸ் இதில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷனில் 17% வந்து இந்த இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. ஹை ரிஸ்க் 17%ங்கிறது வேர்ல்டு பாப்புலேஷனில். புரியுதா? அடுத்து 7th பாரு, டிஆர்பி கமிட்டி. டிஆர்பினா என்ன? டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸு. நம்ம இந்த சும்மா ஃப்ளோ பேசுவோம் இல்லையா, டிஆர்பிங்கிறாங்கல்ல. ஸோ அது என்னென்னா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸு. அது என்ன அப்படின்னா, அது என்ன டிஆர்பி பாயிண்ட்ஸ்னால் நம்ம எவ்வளோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த சேனலை பார்க்குறாங்கங்கிற ஒரு இது தான். சரியா, இது எதுக்காக இது அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அர்ணப் கோஸ்வாமி வந்து எங்கள் மகாராஷ்டிராவில் இவர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அந்த டெத்துக்காக என்ன ஆயிடுச்சு, நிறையா வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அலிகேஷன் பண்ணி பேசினதும், ஸோ அது மாதிரி நிறையா போச்சு இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணினாங்க, நிறையா அவருக்கு அகென்ஸ்டாக கவர்மெண்ட் சம் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக வந்து ஒரு 2018 ஒரு கேசஸில் வந்து அவரை லிங்க் பண்ணி இப்போ எங்கள் ஜெயிலில் வச்சுருக்காங்க இப்போது. சரியா, பட்டு இதுக்கு இப்போ ரீசெண்டாக அது ஒரு இது போச்சு, ஒரு இஷ்யூ போச்சு டிஆர்பிக்காக ரெலவெண்ட்டாக. ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. யார் ஹெட் பண்ணுறாங்கன்னா சசி சேகர் வெம்பட்டி. இந்த டெலிவிஷன் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இதுக்கெலாம் ஒரு கைட்லைன்ஸ் வந்து போட சொல்லி இந்த டிஆர்பி ரெலவெண்ட்டாக போட சொல்லி ஒரு கமிட்டி வந்திருக்கு. சரியா, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஹெட் பண்ணுறது சசி சேகர் வெம்பட்டி. ஸோ அடுத்து பாலிட்டி, கங்கா உற்சவ் 12th anniversary. ஏன்னா 12th anniversary ஏன் நம்ம 2008 கங்கா வந்து என்ன நேஷனல் ரிவர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது 2020 இப்போ 12th anniversary செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து யார் பண்ணுறாங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா. இந்த மிஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க, கங்கா உற்சவம்னு சொல்லி இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் 2525 கிலோமீட்டருங்கிறது புக்கில் இருக்கிறது ஃபேக்ட்டு. பட்டு நெட்டில் வந்து 24704 சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அது பார்த்துக்கோ. 2525 தான் ஆன்சராக இருக்கும், பட் 2704 பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இதுக்கு ரெலவெண்ட்டாக பாரு, ஃபேக்ட் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கேஞ்சஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேஞ்சஸ் எங்கேருந்து சோர்ஸில் வருதுன்னா இந்த கங்கோத்ரி கிளேசியர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது அங்கேருந்து எப்படி வருதுன்னா ரிவர் பாகிரதின்னு வருது. அது வந்து என்னென்னா அலக்நந்தாவில் மிக்ஸ் ஆகும். அது எங்கே இருக்குன்னா தேவ்பிரயாக் உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அலக்நந்தாவிலேருந்து மிக்ஸ் ஆகி அடுத்து வரும்போது தான் கேஞ்சஸ்னு வருது. அந்த கேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிரம்மபுத்திராவில் ஜாயின் பண்ணுது, எங்கே பங்களாதேஷில். அப்படி ஜாயின் ஆகி வரும்பொழுது ரிவர் பத்மாவா பே ஆஃப் பெங்காலில் போய் இது வந்து கலந்துரும். சரியா, இப்போ இந்த ரிவர் பேசின்ஸ் வந்து மொத்தம் 11 ஸ்டேட்ஸில் இருக்குது. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், பீகார், பஞ்சாப்,
ராஜஸ்தான், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் 11 ஸ்டேட்டு ப்ளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லி. சரியா? இது வந்து 4 கண்ட்ரீஸில் வந்து ஃப்ளோ இருக்குது, இந்தியா, நேபாள், சைனா அண்ட் பங்களாதேஷ். சரியா? ஸோ நேஷ்னல் ரிவர் வந்து என்ன 2008 ரிவர் கேஞ்சஸ். அடுத்து செகண்ட் பாரு பாலிட்டியில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நிறையா நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். என்னென்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ இல்லை டிஸ்ஒபீடியண்ட்டாவோ ஜட்ஜஸ்க்கு அகெயின்ஸ்டாக. இப்போ வந்து சூர்யாவுக்கு அகெயின்ஸ்டாக கூட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தாங்க. பட் ஆனால் எல்லா அசோசியேஷன்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொன்னாங்க, இல்லை அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பட் இது என்ன இஷ்யூவில் இருக்குது அப்படின்னா, இதுக்கு சிஎம் இருக்கார் இல்லையா, ஆந்திர பிரதேஷ் சிஎம், அவர் வந்து கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சில இது பேசியிருப்பார். கரப்ஷன் சம்திங் வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் போட்டிருப்பார். ஸோ அந்த அலிகேஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கொண்டு வரலாமாங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 129 வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுது. அதே போல் ஹை கோர்ட்டுக்கு வந்து 215. சரியா? இது எல்லாம் வந்து பாலிட்டி நோட்ஸில் இதை ஆட் பண்ணிக்க. இதெல்லாம் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை அங்கே எழுதி வச்சுக்கோ. நம்ம ஜுடிஷியரி படிக்கும்போது பார்த்துக்கலாம். பட் இதெல்லாம் விட்டுறாத. சரியா? கரண்ட் இதெல்லாம் அங்கே எழுதிருப்பியே. ஸோ ஆர்டிகல் 129, 215. அதே போல் அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. சரியா? இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். எதுக்கெல்லாம் அவங்க கண்டெம் பண்ணலாங்கிற மாதிரி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 1971. ஸோ அடுத்து ஐபியூ, இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். சரி, அது யூனியன் எழுதலை, அது லாஸ்ட்டில் எழுதிக்கோ. இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் நம்ம ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கு. அது எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாண்டு. சரியா? 1889 அது லாஸ்ட்டில் பாரு கட்டாக இருக்குது. 1889 இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐபியூ. ஸோ இப்போ இதோட பிரசிடென்ட் யார்? டுவார்டே பச்சேகோ, போர்ச்சுகல் எம்பின்னு பார்த்தோம் இல்லையா? யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேப்ரியலாவை, மெக்சிகோவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள தான் இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸு. டென்னிஸில் பாரிஸ் மாஸ்டர்ஸ் வந்து நடந்துச்சு. ரோலெக்ஸ் பாரிஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மென்ஸில் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா டேனில் மத்வெதேவ், இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணால் 1968 நடந்துட்டுருக்கு. சரியா? ஸோ இது ஒரு ஈவெண்ட்டு, பாரிஸ் மாஸ்டர் ஒரு ஈவெண்ட்டு. அடுத்து வந்து பாரு ஐடிஎஃப் விமன் டென்னிஸ் டோர்னமெண்ட்டு. இந்தியாவை சேர்ந்து ருத்துஜா போஸ்லே அவங்க வந்து விமன் கேட்டகரியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஈஜிப்டில் நடந்திருக்கு, ஷாம் எல் ஷேக் அந்த இடத்துல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார் கிரிக்கெட்டு. ஷேன் வாட்சன் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அவர். இப்போ ஐபிஎல்லில் லாஸ்ட்டாக சிஎஸ்கேல இருந்தார், அதுக்கு முன்னாடி ஆர்சிபியில், அப்புறம் ராஜஸ்தான் ராயல் அதுக்கு முன்னாடி இருந்தார். ஸோ லாஸ்ட்டாக சிஎஸ்கேல ஐபிஎல்லில் இருந்தார், ஆஸ்திரேலியா கண்ட்ரியை சேர்ந்தவர். சரியா? ஹலோ கேட்குதுல்ல? ஸோ கிரிக்கெட்டில் வந்து ஷேன் வாட்சன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்டு. சரியா? ஸோ அடுத்து பார் ஜியாகிரஃபியில் ட்ராபிக்கல் ஸ்டார்ம் ஈட்டா அப்படின்னு சொல்லி எங்கன்னா கரீபியன் சி, கியூபா வந்து இப்போ கடந்திருக்கு. அந்த கரீபியன் சீல கியூபா கண்ட்ரியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, ஈட்டா. சரியா? ஈட்டா நம்ம நேற்று கூட ஒரு இது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த முந்தா நேற்று பார்த்தது கோனி, ஃபிலிப்பைன்ஸில் அட்டாக் ஆச்சு. சரியா? கோனியா ரோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஈட்டா வந்து கியூபா, கரீபியன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஆர்பி கமிட்டி பார்க்கும்போது அர்ணப் கோஸ்வாமி வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஸோ எந்த ஜெயிலில் இருக்கானா தலோஜா ஜெயில், நாவி மும்பை, மகாராஷ்டிரா. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு அந்த ஜெயில் பற்றின இது சரி இருந்தாலும் எங்கேயாவது கேட்டக்கூடாதுங்க, அந்த ஜெயில் எங்கே இருக்குன்னு கேட்டக்கூடாதுங்கிறக்கா எழுதியிருக்கேன். சரியா? தலோஜா ஜெயில் எங்கன்னா மகாராஷ்டிராவில் நாவி மும்பைன்ற இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து பாரு 16th தமிழ்நாடு இவி பார்க்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது பார்க் ஒன்று வந்து செட்டப் பண்ணுறாங்க. இவி பார்க்குனா என்னென்னா அது நிறையா வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஃபஸ்ட் இன் இந்தியாவிலே இதுதான் இவி பார்க்குன்னே ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இவிக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஒன்று பார்த்தோம், என்ன 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன். வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் தமிழ்நாடு கொடுக்குது 2021 2 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இவி பார்க் வந்து தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தமிழ்நாடு இவி பாலிசி 2019 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்பயே. பட் இன்னொன்று எதுக்காக எழுதியிருக்கேன்னா டெல்லியில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க 2020. இதே இவி பாலிசி 2020 டெல்லியில் வந்திருக்கு. நம்ம போன வருஷமே கொண்டு வந்துட்டோம் 2019. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்கும், இது படிச்சிரு. நம்ம 10 வந்து நாளைக்கு நம்ம அக்டோபர் 10 சாரி நவம்பர் 10 நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சரியா? ஓகேப்பா, பை.